அது கனடாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய காணி. இவர் சாதாரண பிரதமர் அல்ல. நாடுகளுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் ஜனாதிபதிகளாக இருக்கிறார்கள், பிரதமர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் இந்த அரசியலுக்கு வருவது, இவர் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. இவர் இதற்கு முன்னர் கனடாவினுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இருந்தவர். பின்னர் அதிலிருந்து விலகியதன் பின்னர் பிரித்தானியா தன்னுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக இவரை அழைத்து அலங்கரித்தது. ஏன்னு சொன்னால், இந்த பொருளாதார விடயங்களில் மிக அதிக பாண்டித்தியம் வாய்ந்தவர், தேர்ச்சி பெற்றவர் என்ற ரீதியில் தன்னுடைய நாட்டில் இல்லாத ஒருவரையே அழைத்து தன்னுடைய மத்திய வங்கியுடைய ஆளுநராக பிரித்தானியா அலங்கரித்துக் கொண்டது. ஆகவே இந்த வர்த்தக சம்பந்தப்பட்ட விடயத்தில், பொருளாதார விடயங்களில் இருக்கக்கூடிய சவால்களை நகர்த்தி, ஏன்னா மத்திய வங்கியுடைய விடயமே அந்த நாட்டை பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய சவாலிலிருந்து நகர்த்தி வருவதுதான். ஆகவே அதை மறுபுறத்தில் அவர் இப்பொழுது அரசியல்வாதியாக மாறி ஒரு பிரதமராக இருந்து அதை செய்ய முனைந்தார். ஆரம்பத்தில் ட்ரம்ப் அவருக்கு மிக மரியாதை கொடுத்தார் என்று சொன்னால், இவர் மிகவும் தேர்ந்தவர், இவருடன் நான் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்வினை இருந்தது. ஆனால் காணி அதை அவ்வாறு பேண விரும்பவில்லை. ஏனென்றால் காணி அதுக்கு மறுபுறமாக பல விடயத்தை எதிர்பார்த்தார் அமெரிக்காவுடன். அது அவருக்கு கிடைக்க ஒரு வகையில் இருக்கவில்லை. அவர் வெளிப்படையாக இதை கையாள வழிகிட்டார், ஒரு பொருளாதார ரீதியாக கையாள வழிகிட்டார். அதைத்தான் அவர் அங்கு டாவோஸில் பேசினார். வெளிப்படையாக சொன்னார், நேற்று வரை இருந்த உலக ஒழுங்கு இன்று மாறிவிட்டது. உலகம் மீண்டும் அதே இடத்துக்கு இனிமே வராது. இன்னொரு புதிய உலக ஒழுங்கில் இந்த உலகம் பயணிக்க போகிறது. அவ்வாறு உலக ஒழுங்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், 1915 பிரெஞ்சு புரட்சி, தொழிலாளர் புரட்சி, தொழில் புரட்சி என்பதை ஒரு வகையாக இந்த வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போன்ற ஒரு புதிய வரலாற்று 2வது உலக போருக்கு பின்னர் வந்து சேர்ந்தது. இந்த உலக போர் உலகத்தையே பிரட்டி போட்டதன் பின்னர் ஒரு மனிதன், ஹிட்லர் என்கின்ற ஒரு மனிதன், உலகத்தினுடைய இதை முழுமையாக பிரட்டி போட முனைந்தது. அதுக்கு எதிராக அனைவரும் திரண்டு நின்று தங்களை தற்காத்துக் கொண்டதும் ஒரு வரலாற்றை உருவாக்கியது. அதனுடைய மையமாக ஒரு புதிய உலக ஒழுங்கு உருவாகிறது. அதன் பின்னர் தான் ஐநா வருகிறது. ஐநா சார்ந்த உப கட்டமைப்புகள் என்று பல கட்டமைப்புகள் உருவானது. அதாவது சுகாதார கட்டமைப்பு, மனித உரிமைகள் கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்பு என்று பல கட்டமைப்புகள். இதே போன்று ICG, ICF எல்லாம், அதாவது இந்த குற்றவியல்களுக்கான நீதிமன்றங்கள், இப்படி பல உருவான. ஆனால் இதை அனைவரும் ஏற்று பயணித்தார்கள் என்றால் கிடையாது. ஆனால் ஏதோ வகையில் அவை இயங்கிக் கொண்டிருந்தன. அவை முழுமையான எதிர்பார்க்கப்பட்ட அளவில் இயங்கினதா என்றால் ஐநா வரையும் அது கேள்விக்குறியாகவே இருந்து போனது. காலம் செல்ல செல்ல அவை பலமிழக்கவும் ஆரம்பித்தன. காரணம், இதில் முதன்மையாக 4 நாடுகளுக்கு வழங்கப்பட்ட உச்ச உரிமை ஐநாவில், அதாவது இந்த வீட்டோ நாடுகள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இதை சேர்ந்திருக்கக்கூடிய பிரான்ஸ், இங்கிலாந்து.